இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் அல்ல, 1 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து இருப்பதினாலே அந்த அதிகாரத்தை நாம் கொஞ்சம் வாசிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது நல்லது என்பது நமக்கு தெரிகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். முதல் 3 வசனங்கள் 17லேருந்து 19 வரை வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இல்லை 16லேருந்து வாசிங்க. 16லேருந்து போதும். 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து சொல்லும் பொழுது புருஷன் தலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பெண்களுடைய கூந்தலை பற்றி பேசிக்கிட்டு வருவார். முக்காடு போடலாமா போடக்கூடாதா, நீளமாக வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றார். பொதுவாக கடிதங்கள் என்பது அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரி செய்வதற்கும் சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும், அதை வாழ்த்துதல் சொல்லி எழுதுவதுதான் கடிதங்கள். கடிதங்களில் கடவுளுடைய போதனைகள் இருக்கிறது, அதிகமான போதனைகள் அதில் கிடையாது. சீர்பொருந்தும்படிக்கு, அவர்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படிக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கடிதங்கள் எழுதுகிறார்கள். தேவனுடைய போதனை இருக்கிறதா? போதனை இருக்கிறது. இந்த லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இருக்கக்கூடிய அவ்வளவு இறையியல் கருத்துக்கள் இந்த கடிதத்தில் இருக்காது. எல்லா கடிதங்களும் ஒன்று போல இருக்காது. ஒரு சபைக்குன்னு எழுதும் போது அந்த சபையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எச்சரிப்புக்காக கடிதங்களை எழுதுகிறார்கள். சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது, அதை பாராட்டியும் கடிதங்கள் எழுதுகிறார்கள். பவுலுடைய கடிதங்களில் எப்பொழுது எப்படின்னா அப்படி கொஞ்சம் பாராட்டிக்கிட்டே போவார். பிறகு உங்களுக்குள்ளே இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. கொரிந்தியருக்கு எழுதும்போது தான் சொல்லுவார், அவிவிசுவாசிகள் குடும்பங்களில் கூட சிலது நடக்கிறது இல்லை, உங்கள் குடும்பங்களில் அவ்வளோ கேவலமாய் மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. வேத பண்டிதர் என்று சொல்லுகிறாரில் கொரிந்தியர்களுக்கு 4 கடிதங்கள் எழுதியிருக்கார். நமக்கு 2ஆம் கடிதமும் 4ஆம் கடிதம் தான் இருக்குதா சொல்கிறாங்க. முதல் கடிதம் எங்கே போச்சுன்னு தெரியல. 4 கடிதம் எழுத வேண்டிய அளவுக்கு கொரிந்தி பட்டணம் இருந்திருக்கிறது. கொஞ்சமான பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் கொரிந்தி பட்டணத்தில். கொரிந்தி பட்டணத்தில் இருந்த பிரச்சனை இன்றைக்கு சபைகளில் இருக்கிறதானா அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. முக்காடை பற்றி பேசும்பொழுது இந்த சபைக்கு மாத்திரம் பேசுவார். ஏன்னா இந்த சபையில் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு மதிப்பெல்லாம் இருந்துச்சு. உயர்ந்தவர்கள் மாத்திரம்தான் தலையில் முக்காடு போடணும், தாழ்ந்தவர்கள் போடக்கூடாது. எனவே சபைக்கு அவர்கள் வரும்பொழுது முக்காடு இல்லாமல் ஒரு பிரிவினை இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்களும் போட்டுக்கலாம் அப்படின்றது தான். முக்காடு போடலைன்னா ஒரு பாவம் என்பது எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதனையாக எடுத்து அதை கண்டித்து பேசக்கூடிய சபைகளும் இன்றைக்கி இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இவர் முடிக்கும் போது என்ன சொன்னார், உங்கள் தலைமயிரே உங்களுக்கு முக்காடாக இருக்கிறது. வாழ்க்கை முறை தான் மிக முக்கியம்.
வாழ்க்கை முறையின் அடிப்படையில் நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். அதனால் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது யார் முடி நீள வளர்க்கலாம், யார் வளர்க்கக்கூடாது, இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. அதெல்லாம் எழுதுகிறார். எழுதிக்கிட்டு வரும்பொழுது தான் மிக முக்கியமாக இந்த திருவிருந்தை பற்றி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா 17ஆம் வசனம் பாருங்கள். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் கூடி வருதலே தீமையாக இருக்கிற மாதிரி நீங்கள் கூடி வரீங்கன்றார். கூடி வருதல் நன்மையானது, அது விசேஷமான ஒன்று, அது ஐக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதுவே என்ன இருக்குது, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் கூடி வருதலே சரியில்லை, இதனால் உங்களை பாராட்டுவேன்னு நினைக்காதீங்க, உங்களை நான் பாராட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கடிதம். ஏற்கனவே இந்த கடிதத்தை முன்னாடியெல்லாம் வாசிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே எழுதியிருக்கேனேன்னு அப்படின்னுவார். அப்போ ஏற்கனவே ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவங்களுக்கு அடிக்கடிக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது கொரிந்தியருக்கு. ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. அவங்க வந்த பின் புலம், அதாவது பேக்ரவுண்டு, அவங்களுடைய எதிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்றதற்கு விக்கிரக ஆராதனை அதிகமாக நிறைந்த ஒரு இடம் அது. கொரிந்தியரே என்றால் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஒரு தவறான ஒரு வார்த்தையாக தான் பயன்படுத்துகிறார்கள். கொரிந்தியரே அப்படின்னும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு தன் சரீரத்தை கொடுப்பது கடவுளுக்கு உதவி செய்வது போல என்று தேவதாசி முறைகள்லாம் அங்கே அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொரிந்தி பட்டணத்தில் அதிகமாக இருந்த ஒன்று. அதனால் இந்த கொரிந்தியருக்கு எழுதுகிற கடிதத்தை பொறுமையாக நீங்கள் வாசிங்கன்னா கடிதத்துடைய ஒரு பகுதி நமக்கு தெரியும், பின்னாடி என்ன நடந்து தெரியாது. எழுதும் போது நமக்கு புரிஞ்சுக்கலாம், ஓ இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருந்திருக்குன்ட்டு. இதில் திருவிருந்து கூட கர்த்தருடைய பந்தியை கூட அவங்க அனுசரிக்கிறது வித்தியாசமாக அனுசரிக்கிறார்கள். வித்தியாசமாக என்றால் சுயநலத்தோடு அனுசரிக்கக்கூடிய ஒரு செயல்கள் இருக்கிறதுனால தான் பந்தியை குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு தெளிவான விளக்கம். கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன, அதோடைய பொருள், அதோடைய அர்த்தம் தெரியாமல் பொருளை அறியாமல் நாம் பங்கு பெறுவது என்பது சரியான ஒரு முறை அல்ல அப்படி என்பது தான் பவுலுடைய விளக்கம். அதனால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சபை கூடி வருதலே சரியில்லை, அது நன்மைக்கு ஏதுவாய் இல்லை தீமைக்கு ஏதுவாய் அந்த கூடி வருதலே இருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்கிறார், முதலாவது நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அது சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டியதே. மார்க்க பேதங்கள்னால் அதோடைய என்ன சொல்கிறது, யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியணுன்றாரு. பிரிவினைகள் இருப்பதினால யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியறதுக்காக இந்த விஷயங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. வித்தியாசமாக எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாரு, சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களுக்கு பிரிவினைகள் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். பிரிவினைகள் கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. அதாவது இது கொரிந்தியர் ஆரம்பிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க, நான் பவுலை சேர்ந்தவன் வாங்க, ஒரு கூட்டத்தார் நான் அப்போலை சார்ந்தவன், ஒரு கூட்டத்தார் நான் கேபாவை சேர்ந்தவன், அதை பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது பேதுரு சிலுவையில் அறையப்பட்டாரா? உங்களுக்காக யார் சிலுவையில் அறையப்பட்டது? இயேசு கிறிஸ்தானு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். அப்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு கோஷ்டி பூசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கங்கே குழுவாக சேர்ந்துக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி சபையில் இருக்கான்னா அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் அது இல்லை. நம்முடைய சபையில் ஈக்குவாலிட்டி என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பல இடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கோஷ்டியாக அதை குழுவாக நின்றுக்குவாங்க. முடிஞ்ச உடனே அந்த குழு இன்னொரு குழுக்கிட்ட பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்க, ரொம்ப அதிகமாக இருக்குங்க சபைகளில். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சபை கூடி வரும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடு, இதெல்லாம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கிறது. நீங்களாம் சபை கூடி வருதல் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்றாரு. அப்போ இது நல்லதாக இருக்குமா? இது நல்லதாக இருக்காது. இது தீமையாக இருக்கிறது. யாருக்கு தீமையாக இருக்குது? நல்லவனாய் நடக்க வேண்டும் என்றவனுக்கும் இது தீமையாக இருக்கிறது. ஒருவனுடைய செயல்கள் அடுத்தவனை என்ன பண்ணுது? இடரலாக இருக்கிறது, பாதிக்கிறது. அது
அதனால் நீங்கள் கூடி வருதில் சரியில்லை, பிரிவினைகள் அதிகமாக இருக்குதுன்னுவார். 3ஆம் அதிகாரத்தில் கூட எழுதியிருப்பார் இதை பற்றி. 3ஆம் அதிகாரம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இல்லை 3ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். ம் 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 போதும். இங்கே சொல்லிக்கிட்டு வர்றாரு பாருங்க, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்குது, பேதங்கள் இருக்கிறது, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறீர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று உங்களை நினைத்து கொள்கிறீர்கள். 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது அப்படி தான் சொல்வார். நீங்கள் இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள், நிறைய வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து இவ்வளவும் இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது? பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது, மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அதாவது மற்றவன் சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடவுளை சார்ந்து உங்கள் சிந்தனைகள் இல்லாமல் போயிடுச்சு. கடவுளை சார்ந்து சிந்திக்கிற சிந்தனைன்னா எல்லாரும் அனைவரும் ஒன்று. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனால் மீட்கப்பட்டிருக்கோம், ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோம், நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம், நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த சிந்தையெல்லாம் போயிட்டு என்ன வந்துடுச்சு? பொறாமை, பெருமை, வாக்குவாதம், பேதங்கள் இதெல்லாம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நீங்கள் சபைக்கு கூடி வருவீர்கள் என்றால் சபையிலும் அது இருக்கிறது. சபையில் அந்த என்ன ஆயிடுது? அந்த பொறாமையும் பிரிவினைகளும் இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சிந்தையோடு கூடி வந்து ஒருவன் திருவிருந்தில் பங்கு பெறுவான் என்றால் அவனுடைய எண்ணங்களும் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்றார். அப்போ திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு நோக்கம் என்ன? கடவுளோடு நல்லுறவில் இருக்கணும். அந்த நல்லுறவில் அவர் எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்பும் அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதல் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்கும். வாழ்க்கை முறை சரியாக இருக்கும் என்றால் அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வோம். ஏன் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்கிற பொருளை நாம் அறிந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இல்லாமல் நீங்கள் மனுஷ மார்க்கமாயும் சுயநலமாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் திருவிருந்திலே வந்து கூடி வரும்பொழுது உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? உங்களுடைய செயல்கள் வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் சுயநலமாய் நடந்து கொள்கிறீர்கள். அதனால என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதை விட்டு விலகணுன்றாரு. நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர்? அதனால் எனக்கு உங்களை பார்த்தா ஒரு பாராட்டணுன்ற எண்ணமே வரலை. நீங்கள் கூடி வருது நன்மைக்கு எதுவாக இருக்குது சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 19ஆம் வசனம், உங்களில் உத்தமர்கள் இன்றார் என்று விளங்கும்படி மார்க்க பேதங்கள் அது வெளியரங்கமாக வரணுன்ற. யார் இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் அவனை என்ன பண்ணணும்? கொஞ்சம் விலைக்கையாவது வைக்கணும். அடுத்தவனும் கெட்டு போகிறதுக்கு அவன் இருந்துடக்கூடாது. இல்லை, மற்றவன் இடரலாவதற்கு ஒருவன் இருப்பான் என்றால் அவனை என்ன பண்ணணும்? கழுத்தில் கயிறை கட்டி கடலில் தூக்கி போட்டுடணும். இதானே இயேசு சொல்கிறாரு. ஒருவன் மற்றவனுக்கு இடரலாக இருப்பான் என்றால் இடரில் ஏற்படுத்தவனுடைய கழுத்தில் கயிறை கட்டி இயந்திர கல்லை கட்டி ஆட்டுக்கல்லை கட்டி போட்டு நம்ம மேலே கூட அவன் வரக்கூடாதான். அப்போ சபையில் இடரல் உண்டாக்குகிறவர்கள் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கக்கூடியவர்கள், சுயநலமாய் நடக்கக்கூடியவர்கள்.
பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். அதனால் இது ஏன் நம்ம படிக்கணும்னா, நமக்கும் ஒரு எச்சரிப்பு தான். அன்னைக்கு எழுதின கடிதம் ஏதோ அன்னைக்கு உறுதிப்பட்டதுக்கு மாத்திரம் எழுதின கடிதம் அல்ல. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்னு அதிகமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேலே போனோன்னா, நம்ம ஊருக்கு அரண்டு சேர்த்துக்கிறவங்களாம் இருக்கான் பாருங்க. இங்கே எல்லாரும் நம்ம ஊருக்காரன் தான். ஆனால் சில இடங்களில் நம்ம ஆளிவ அப்படி இப்படின்ட்டு எப்போ முடிஞ்ச உடனே அவங்கவுங்களுக்கு கூடி பேசிக்குவாங்க. இதெல்லாம் சரியானதல்ல. இன்றைக்கி அதிகமாக இதெல்லாம் இருக்கிறது. நாம் ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்கிற சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர்தான் நம்மை மீட்கும்படி அவரையே நமக்காய் கொடுத்தார். மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தார் ஆண்டவர். எனவே அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் 20ஆம் வசனம் பாருங்க. போதும். என்ன சொல்றாருங்க? நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிட்றான். திருவிருந்துன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு துண்டு அப்பமோ கொஞ்சோன்னு திராட்சை ரசமும் கொடுப்பது என்பது 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பழக்கம் வந்தது. திருவிருந்து ராபோஜனம் என்பது இரவிலே அவர்கள் கடைசியாக இயேசுவோடு சேர்ந்து சாப்பிட்ட இரவு உணவு தான் கர்த்தருடைய பந்தி. அவர்களுக்கு என்ன அந்த இரவு உணவில் இருக்குதுன்னா, பஸ்காவை ஆயத்தம் பண்ண போகிறார்கள்ல, ஆயத்தம் பண்ணும்பொழுது புளிப்பில்லாத அப்பம் இருக்கிற அப்பம் என்பது அவருடைய உணவு. அப்பம் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது, அங்கே கசப்பான கீரை இருக்கிறது. இதுதான் இரவு உணவு, அன்னைக்கு பஸ்காவுடைய உணவு. இந்த பஸ்காவுடைய உணவை ஆண்டவர் பிட்டு அவர்களோடு சாப்பிடுகிறார், இரவு உணவு சாப்பிடுகிறார். சாப்பிட்ட பிறகுதான் ஆண்டவர் ஒலிவ மலைக்கு போகிறார். அப்போ பஸ்கா என்று நாம் சொல்லும் பொழுது என்னன்னா, அது அந்த நாளுக்குரிய 1ஆம் மாதம் 14ஆம் தேதி எடுக்கக்கூடிய அந்த நாள் என்பது புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரை, திராட்சை ரசம், அப்புறம் வேக வைக்கப்பட்ட கறி இதெல்லாம் எடுப்பாங்க. இதுதான் பஸ்கா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? அந்த முறையை சற்று மாற்றி என்ன சொல்லுகிறார்? அப்பத்தை தன் சரீரத்துக்கு அடையாளமாகவும் ரசத்தை தன் இரத்தத்திற்கு அடையாளமாகவும் கொடுக்கிறார். இதுதான் கடைசி பஸ்கா. நான் புசிப்பதற்கு, உங்களோடு கூட புசிப்பதற்கு மிகுந்த ஆசையாக இருந்தேன், இன்றைக்கு நான் புசிக்கிறேன். அப்போ அந்த புசிப்பது கர்த்தருடைய பந்தி என்பது என்ன? ஒரு வேளை போஜனம். அது இரவு போஜனம், பந்தி அப்படின்வாங்க, இரவு பந்தி அப்படின்றது. இன்னைக்கு ஒரு சில சபைகளில் காலையிலாம் திருப்பந்தி எடுக்க மாட்டாங்க, இரவில் தான் எடுப்பாங்க. ஏன்னா போஜனம் அது, அதனால் இரவில் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை இயேசு செஞ்சார். என்ன பண்ணார்னா, இது வருஷத்திற்கு ஆபிப்பதல் நிசாம் மாதத்திலே நீங்கள் புசிக்க வேண்டியது என்பது பஸ்கா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தன்னுடைய சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாய் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணுன்ட்டார். வருஷத்துக்கு ஒரு முறைன்றது போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, நீங்கள் அனுதினமும் நினைவு கூற வேண்டியது. அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அல்லது ஆதி திருச்சபையினர் ஒவ்வொரு நாளும் இதை அனுசரித்தார்கள். கூடும் பொழுதெல்லாம் அந்த உணவை கர்த்தருடைய பந்தியாக அனுசரித்தார்கள். அப்போ என்ன நடக்குது? கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருவர் ரெடி பண்ணுறதல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. எல்லாரும் சேர்ந்து அப்பமும் ரசமும் எடுத்து கொண்டு வருகிறார்கள். சபையிலே கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறார்கள். இதுதான் அன்னைக்கு இருந்த முறையாக இருந்துச்சு. ஒருத்தர் மாத்திரம், பேதுரு மாத்திரம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து, சபைக்கு கூடி வருகிற எல்லாரும் சேர்ந்து அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்து புசிக்கிறார்கள்.
எதன் அடிப்படையில் புசிக்கிறார்கள்? இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய இரத்தம், இதற்கு அடையாளமாக இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி புசிக்கக்கூடிய ஒரு தன்மை அன்னைக்கு ஆதி திருச்சபையில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இது கொரிந்தி சபையில் இருந்தது. கொரிந்தி சபையில் எப்படி இருந்தது? பவுல் கொரிந்தி சபைக்கு கொரிந்தி தேசத்துக்கு போகும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை உண்டாகிறது. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நாளடைவில் என்ன ஆயிடுது? இதில் பெரிய குழப்பம், பிரச்சனை. பொருளை விட்டுட்டாங்க. எதற்காக திருப்பந்தியில் பங்கு எடுக்கிறோம் என்கிற அந்த அர்த்தத்தையும் பொருளையும் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இருக்குதானா? இன்னைக்கு அதிகமாக இருக்குது பல சபைகளில். அர்த்தத்தை எங்கே கொடுத்துட்டாங்கன்னா, முக்கியத்துவத்தை எங்கே கொடுத்துட்டாங்கன்னா, மனுஷனுக்கு கொடுக்கல, பாத்திரத்துக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு முக்கியத்துவத்தை. அது இன்னைக்கு பெரும்பாடாயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்னைக்கு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எழுதி கொடுத்துட்டாங்க, பொருளுக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் கொடுத்த அந்த பொருளின் அடிப்படை, அந்த அர்த்தம், அந்த புரிதல் இல்லாமல் போயிடுச்சு. எங்கே? கொரிந்தி சபைக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் கூடி வராங்க, எல்லாரும் எடுத்துகிட்டு வராங்க. என்ன பண்ணுறான்? கூடி வந்து எடுக்கும்பொழுது பசியாக இருக்கும், போய் முந்தி சாப்பிட்டுடுறான். அவன் எடுத்துகிட்டு வந்து முந்தி சாப்பிட்டுடுறான். சிலர் ஒன்றும் இல்லாமல் அங்கே வராங்க, சிலர் எடுத்துக்கிட்டு வராங்க, சிலர் ஒன்றும் இல்லாமல் வராங்க. இவன் முந்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு வெறியாக இருக்கிறான். மதுபானம் குடிச்சில்ல, இருக்கிற திராட்சை ரசத்தை குடிச்சு வெறித்து இருக்கிறான், புசித்து இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இல்லாதவனை இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை எங்கே உருவாகிறது? சபை கூடி வர இடத்துல உருவாகிறது. இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். ஏன் இவ்வளவு கண்டிப்பாக சொல்கிறாரு? நீங்கள் புசிக்கிறதும் குடிக்கிறதும் வீடு இல்லையா? நீ அங்கே தின்னுட்டு வர வேண்டியதானே. இங்கே வந்து கூடி வந்திருக்க சபையை நீ என்ன பண்ணுற? அலட்சியம் பண்ணுகிறாய். நீ தின்னுட்டு வர்றதுக்கு உன் வீடு இருக்குது. இது எது? இது வந்து சமநிலையோடு புசிக்கக்கூடிய இடம். இல்லாதவன் இருக்கிறவன் என்பது அர்த்தமே இல்லை. எல்லாரும் சமநிலையோடு புசிக்கணும். அதற்கு தான் நீங்கள் கூடி வருகிறீர்கள். அதை கர்த்தருடைய பந்தி என்று அனுசரிக்கிறீர்கள், கர்த்தரை நினைவு கூறுறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் எதுவும் இல்லை, எல்லாமே மாறிடுது. அவன் எப்படி நடக்கிறீங்க? சுயமாய் நடக்கிறீங்க. ஒரு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவன் வெறிச்சு கிடக்கிறீங்க. இல்லாதவனை இழிவுபடுத்துறீங்க. இல்லாதவன்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் இது கர்த்தருடைய பந்தியாக இருக்குமா? இது அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லது அவர் கொடுக்கக்கூடிய பயபக்தியை இருக்குமா? இது இருக்காது என்றார். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பந்தி என்பது அவருக்கு கொடுக்கக்கூடிய பயபக்தி உனக்கு இருக்குமானால் நீ எடுத்துக்கொண்டு வருகிறதை சமநிலையோடு அனைவரோடு சேர்ந்து புசிப்பாய். அனைவரோடு புசிக்கும் பொழுது என்னத்தை வெளிப்படுத்துகிற? நாங்கள் எல்லாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே சரீரத்திலே பங்கு பெறுகிறோம், ஒரே பாத்திரத்திலே நாங்கள் பங்கு பெறுகிறோம். இந்த சிந்தை உங்களுக்கு இருக்கும். இந்த சிந்தை ஏன் இல்லை என்றால், உங்களுக்கு ஏற்கனவே பிரிவினை இருக்கிறது, பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, சுயநலமாக நடந்துக்கிறீங்க. நீங்கள் எடுத்துன்னு வருது நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனவே நீங்கள் கூடி வருது அயோக்கியமானதுன்றார். அது நல்லதாகவே இல்லைன்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இதுக்காக வெட்கப்படுகிறேன். அவரோ அசட்டை பண்ணி மற்றவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். இதை குறித்து நான் உங்களை புகழ்வேணும். நானும் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. சபை கூடி வருதிலே சரியில்லைன்ற மாதிரி ஆக்கிடுறீங்க நீங்கள். உங்கள் சுயநலம் அடுத்தவர்களை பாதிக்கிறது. உங்கள் சுயநலம் அடுத்தவர்களை பாதிக்க செய்கிறது. சபை என்பது ஒரே சரீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம். அது கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் மாற்றிக்கணும். அதுக்கு தான் எழுதுகிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இது ஏதோ நான் புதுசாக சொல்கிறது இல்லை, புதுசாக சொல்லலை. அதுதான் ஆரம்பிக்கிறான். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, நான் ஏதோ உங்களுக்கு சொன்னேனே ஏற்கனவே, ஏதோ நான் சொல்லிட்டேன்றது அல்ல. அது நான் உங்களுக்கு சொன்னது சாதாரணமான விஷயம் இல்லை, நேரடியாக நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏதோ அப்போஸ்தலர்கள் சொன்னதல்ல. ஒருவேளை பவுலுடைய நண்பர்கள், பவுலுக்கு மிக முக்கியமானவர்கள், பேதுருவாக இருக்கலாம், கர்த்தருடைய சகோதரன் யாக்கோப்பாக இருக்கலாம், அல்லது லூக்காவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நிறைய எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல. அத்தனை 11 அப்போஸ்தலர்களும் கூடி இருக்கிற இடத்துல பவுல் இருந்திருக்கார். அப்போ எல்லாரும் சொல்லி இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? 23ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், போதித்து இருக்கேன், உங்களுக்கு காட்டி இருக்கேன். அது சாதாரணமானது அல்ல.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். யார்கிட்ட பெற்றுக்கொண்டாரோ? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். அப்படியே அங்கே நடந்தது அப்படியே சொல்கிறார். நான் இவ்வளவு சொல்லி உங்களிடத்தில் கேட்கலையே அப்படின்ட்டு திரும்ப இந்த கடிதத்தில் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு போதும். என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது. என்னைக்கு? அந்த கடைசி பஸ்கா ரா போஜனம், அன்னைக்கு இரவு போஜனம். அன்னைக்கு இரவு இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு மறுநாள் சிலுவையில் அறையப்பட போகிறார். அதுதான் கடைசி பஸ்கா. ரொம்ப சந்தோஷமாக இந்த பஸ்காவை புசிக்கிறார். இதை பவுல் அப்படி அங்கே நடந்தது போலவே சொல்லுகிறார், கூட இருந்தது போலவே. ஏன் அப்படி சொல்லுகிறார்? இதை நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். பல இடங்களில் பவுலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, கலாத்திய சபையிலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் தன்னை குறித்து அவர் எழுதும்போது அழகாக சொல்லுவார், நான் யாரோ மனுஷனால் அப்போஸ்தலன் ஆக்கப்படலை, இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலன் ஆக்கப்பட்டேன், அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னுவார். அப்போ இங்கேயும் அழுத்த திருத்தமாக எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? அன்னைக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன ஒப்புவித்தேன், கர்த்தரிடத்தில் நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்பதை தெளிவுபடுத்தி எழுதுகிறார். என்ன நடக்குது? உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். யார் சொன்னது? இயேசு சொன்னார். அந்த அப்பம் எதற்கு அடையாளமாய் கொடுக்கிறார்? தன் சரீரத்திற்கு அடையாளமாய் கொடுக்கிறார். அப்போ அதோடைய பொருள் ரொம்ப மிக முக்கியமானது. ஏதோ அப்பம் எடுக்கிறோம், ராப்போஜனம் எடுக்கிறோம், ஒருவேளை உணவு சாப்பிடுகிறோம், அனுதினம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லும்பொழுது நீங்கள் அதை நினைவு கூற வருவீர்கள் என்றால் எதை நினைவு கூற வேண்டும்? உங்களுக்காக சிலுவையிலே பிற்கப்பட்ட ஒரு சரீரம் இருக்கிறது, உங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் இருக்கிறது. அதற்கு அடையாளமாய் தான் இதில் பங்கு பெறுகிறீர்கள். எனவே அதோடைய பொருள் மிக முக்கியம். சாப்பிடுகிற உணவு முக்கியமல்ல, எதற்காக அந்த உணவை நாம் அனுசரிக்கிறோம் என்பது மிக முக்கியம். அதற்காக தான் எழுதுகிறார், செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு என்ன நடக்கிறது? அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட் என்றார். ஆண்டவர் இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், சாதாரணமானதல்ல. திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து, இது என் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, இது சாதாரணமான இரத்தம் அல்ல, நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். எதன் அடிப்படையில் அந்த உடன்படிக்கை இருக்கிறது? ஏதோ ஒரு நபரை, மூன்றாவது நபரை வைத்து இருவர் உடன்படிக்கை பண்ணுவார்கள். சில நேரங்கள் இருவர் தனக்கு தானே உடன்படிக்கை பண்ணி பத்திரம் எழுதுவார்கள். இவர் எப்படிப்பட்ட ஒரு பத்திரத்தை கொடுக்கிறார் என்றால், தன் இரத்தத்தையே பத்திரமாய் கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? இதை யார் புசிக்க முடியும்? என்னோடு உறவில் இருக்கிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள் இதை புசிக்க முடியும். இதை புசிக்கிறவர்களோடு நான் இருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இதை புசிக்கிறவர்களோடு நான் கூட இருக்கிறேன். இதுதான் உடன்படிக்கை. அன்னைக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவோடு உடன்படிக்கை பண்ணினார், மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை என்ன? நம்மோடு பண்ணின உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய ஒரு புது உடன்படிக்கை என்ன? நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இந்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அப்போ தன் சரீரத்தை அப்பத்திற்கு அடையாளமாகவும் தான் சிந்தின இரத்தத்தை திராட்சை ரசத்திற்கு அடையாளமும் கொடுக்கிறார். இதோடைய முழு முக்கியமான நோக்கம் என்ன? நீங்கள் என் சரீரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் அதை செய்யணும். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டிய சத்தியம் இது. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எனக்காக அவர் வந்தார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, அவர் எனக்காக பலியானார் என்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். அவர் மன்னித்தார், திரளாய் நம்மை மன்னித்து இருக்கிறார், மன்னித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ மேன்மையான ஒன்று.
இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது மார்க்க பேதங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள்ளே இருக்கிறதா? ஏழை பணக்காரன், சிறியவன் பெரியவன் என்கிற அந்த பாகுபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தில் மீட்கப்பட்டு இருக்கிறோம், நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், அவருடைய அவயங்களாய் இருக்கிறோம் என்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு சமநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி வாழ்வோம் என்றால் நாம் இந்த திருவிழாவில் பங்கு பெறுவதற்கு பாத்திரவான்கள். எவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு வர்றார், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு வர்றார். அப்போ இது சாதாரணமான ரத்தம் அல்ல, இது உடன்படிக்கையின் ரத்தம். எப்படி நினைவு கூறணும்? நம்முடைய நினைவுகள் இருக்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறணும். தூங்கும் பொழுதுதான் நினைவுகள் இல்லாமல் போகிறது. நம் நினைவுகளோடு இருக்கிற பொழுதெல்லாம் இதை நினைவு கூறணும். அவ்வளவு முக்கியமானது. நாம் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் பாருங்க. அப்போது திருவிருந்து என்பது நாம் ஏதோ சாதாரணமாக எடுப்பதல்ல, அது அவர் நமக்காக பலியானது. நம்மை மீட்கும் பொருளாக அவரையே கொடுத்தார் நமக்காக. தொடர்ந்து என்ன சொல்றாரு? 26 பாருங்க. 20 போதும். நீங்கள் இதை புசிக்கும் பொழுதெல்லாம் என்னத்தை தெரிவிக்கிறீர்கள்? கர்த்தர் வரப்போகிறார், வருவன் சொல்லிட்டு போயிருக்கார். எப்போ வருவன் சொல்லலை, அவர் வருவன் தான் சொன்னார். இந்த காலத்தில் இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லலை. வருவன். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே என்று இருக்கிறது. பஞ்சம்லாம் வராமல் இல்லை, யுத்தம் இல்லாமல் இல்லை, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வரும்பொழுது நடக்கின்றாங்க. இன்றைக்கி யுத்தங்கள் நடக்கிறது, அதனால இயேசு வரப்போகிறார் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் நிறைய நடந்துச்சு. 6ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு, நிறைய பேர் போயிட்டாங்க. ஏறக்குறைய உலகத்தில் பாதி பேர் செத்து போயிட்டதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வருவன் சொல்லியிருக்கார், வருவார். அவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது, யாரும் நாளை குறிக்க முடியாது. அப்படி நிறைய பேர் நாளை குறித்து எல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. நாளை குறித்தவொடனே அவன் சொத்தெல்லாம் விற்று எடுத்துன்னு போயிட்டு நல்லா செலவு பண்ணிட்டு போய் காத்துட்டு இருந்தாங்க, இயேசு வர போகிறான்ட்டு. அப்படி சொல்லிட்டு வருவரல்ல, வருவார், அவர் வருவார். நாம் ஏன் இதை நினைவு கூறுகிறோம்? அவருடைய வருகை எதிர்பார்க்கிறோம். நாம் மீட்கப்பட்டு இருக்கிறதை நினைவு கூறுகிறோம், ரட்சிக்கப்பட்டதை நினைக்கிறோம். அவர் எனக்காக வரப்போகிறார். அவருடைய மரணத்தை நினைவு கூறு மாத்திரம், அவர் எனக்காக வரப்போகிறார், திரும்ப வரப்போகிறார். நான் அவருடைய உறவில் இருக்கேன், முகமுகமாக அவரை பார்க்க போகிறேன், அவரோடு என்றென்றும் வாழப்போகிறேன், ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். இந்த ஒரு மன உறுதியோடு, இந்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் இதில் பங்கு பெறுகிறோம். பந்தி என்பது சாதாரணமல்ல. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாய் மீட்கும்படிக்கு அவரை கொடுத்து இருக்கிறார். அவருடைய மரணத்தினால் இது நடந்திருக்கு. எனவே நினைவு கூறுகிறோம், திரும்ப வரப்போகிறார், அவரை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்து தான் இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். அதனால தான் சொன்னேன், பந்தி என்பது இதுக்கு ஒரு ஆர்டினேஷன்லாம் தேவையில்லை. இதை கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒரே ஒரு தகுதி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ உங்கள் குடும்பமாய் பந்தியில் பங்கு பெறலாமா? பங்கு பெறலாம். இதுக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான் தான் வந்து சரி ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. பரிசுத்தவான்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. பரிசுத்தவான்களாக இருந்து மாறிக்கொண்டே இருக்கிறோம். பூரணமானவர்கள் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை, ஒருவனும் பூரணமானவன் இல்லை. பூரணமாக இருந்தால் நம்ம சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே, வீட்டிலே உட்காந்துக்கலாமே. பிரச்சனைகளோடு வாழ்கிறோம், போராட்டங்களோடு இருக்கும், தீய சிந்தனைகள் வருகிறது, தீய காரியங்கள் நடக்கிறது, அறியாமல் செய்கிறோம் சில நேரங்களில். இதெல்லாம் மாறுவதற்காக தான் நான் சபை கூடி வருதலே இருக்குது. அவருக்காக தீர்மானம் எடுத்து வாழக்கூடிய அந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம், நம்மை உற்சாகப்படுத்துகிறது, இன்னும் கொஞ்சம் மேலும் வளரணும்னு நம்ம நினைக்கிறோம். இதற்கு தான் சபை கூடி வருதல். பூரணமானவர்கள் ஒருவனும் இல்லை, பூரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பூரணமாயிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனுப்பிட வேண்டியதான் மேலே. அல்லேலூயா. காரணம் கிடையாது, அதுதான் சபை கூடி வருது. அப்போ இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கேன். சாதாரணமானதில்லை, அவர் தன்னுடைய மரணத்தினால் என்னை மீட்டெடுத்திருக்கார். அவருடைய மரணத்தை நான் நினைவு கூறணும். என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கார், அவர் என் கூட இருக்கிறார், நான் தனியாக இல்லை, நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். இதான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்க, நீங்களும் நானும் ஒன்றாக இருப்போம் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரு.
அப்போ நம்மோடு கூட இருக்கா. உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெயர்பட்ட ஆண்டவர். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது அடுத்தவனுக்கு இல்லை, முதல்ல ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோன்ற எண்ணம் வரணும். எப்போ அந்த எண்ணம் வரும்? கடவுள் என்னோடு இருக்கார், கிறிஸ்து என்னோடு இருக்கார், அவர் தனியே இல்லை, நான் தனியே இல்லை. அப்போ அந்த சிந்தை இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கும். என்ன நடக்கிறது? தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? ம் 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 போதும். என்ன நடக்குது இங்க? தெளிவாக சொல்றாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் ஒரு தற்பரிசோதனை தேவை, சுய பரிசோதனை தேவை. என்னுடைய இருதயம் சரியாக இருக்கிறதா என்று. அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே புசிக்கிறவன், அபாத்திரமாய், அபாத்திரனா பாத்திரவானா இல்லாதபடி, தகுதி இல்லாமல், தகுதியே இல்லாமல் ஒருவன் புசிக்கிற விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது சர்வசாதாரணமாயிடுச்சு. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாம் கர்த்தருடைய பந்தியில் போயிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்றது. இது கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம். இரண்டாவது தன் சரீரத்துக்கு விரோதமாய் செய்யக்கூடியது. என்ன சொல்கிறாரு? அபாத்திரமாய், அதாவது ஒரு தகுதியே இல்லாத, இன்னொரு பக்கம்னா உண்மையே இல்லாத ஒரு வாழ்க்கை. கடவுளுக்கு முன்பதாக உண்மையே இல்லாமல் நான் திருவிருந்தில் பங்கு பெறும் தான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்வது, நான் எல்லாவற்றிலும் தகுதியாக இருப்பதை காட்டிக்கொள்வது. எல்லாரும் பூரண தகுதி உள்ளவர்களாக இல்லை, அப்படி சொல்லலை. பூரண தகுதியை பற்றி நம்ம பேசலை. எல்லாரும் தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், நம்முடைய உள்ளம் குத்தப்படுகிறது, அந்த உணர்வு நமக்கு வருகிறது, மனம் திரும்புகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், வருத்தப்படுகிறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் பாவத்திலே இருக்கிறவன், பாவமே தெரியாத அளவுக்கு பழகி போனவனுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அவன் இதில் எடுக்க முடியாது, அவன் இதில் பங்கு பெறவே முடியாது. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் எப்படியும் கடவுளோடு வாழணும். சில நேரங்கள் அறியாமல் செஞ்சிடும், சில நேரம் தெரிஞ்சு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஆனாலும் வருத்தப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். இதுதான் மனம் திரும்புதல். இதுதான் நமக்காக வருத்தப்படுவது, நமக்காக துக்கப்படுவது. யாக்கோபு எழுதுகிறார், உங்களுக்காக நீங்கள் துக்கப்படுங்கள்வார். ஏன் உங்களுக்காக துக்கப்படணும்? நீங்கள் செய்த வருத்தத்திற்காக துக்கப்படுங்கள். அப்போ தான் அந்த மனம் திரும்புதல் வரும்ன்றார். என்ன சொல்லிக்கிட்டு வர்றாரு? இப்படி ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் எடுப்பில்லை என்றால் நீங்கள் குற்றமுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கலை, உங்களை சற்பரிசோதனை செய்யணும். ஒவ்வொரு நாள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும் தூங்குவதற்கு முன்பதாக, நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாள் முடியும் பொழுதும் தூங்குவதற்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் இன்னைக்கு நடந்தது, எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேருக்கு தீமை செய்தோம், கடவுளுக்கு விரோதமாக என்ன செய்திருக்கிறோம், இதையெல்லாம் ஒரு தற்பரிசோதனை செய்தால் அடுத்த நாள் கொஞ்சம் விலகி நிற்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் மனம் திரும்புதல் வரும். எது வரைக்கும் இந்த மனம் திரும்புதல் வரும்? இயேசு வருகை வரைக்கும், இல்லை என்றால் நம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் மனம் திரும்புதல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதை செய்யலைன்னா இது பாவம்னே தெரியாத அளவுக்கு போயிடும். அதில் அடிமை தானே நமக்கு வந்துடும். ஒருவன் செய்கிற விஷயங்களுக்கு அடிமை ஆயிட்டான்னா அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறோன் என்றே அவனுக்கு தெரியாது. தான் செய்வது நல்லதுன்னு சொல்லுவான், தான் செய்கிற பாவத்தை என்ன பண்ணுவான்? நியாயப்படுத்துவான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னுவான். அதுக்கு வசனத்தை தேடி கண்டுபிடிப்பான். தாவீது பண்ணலையா, மோசே பண்ணலையா, எடுத்துக்குவாங்க, வசனத்தை எடுத்துக்குவாங்க. அப்போது தற்பரிசோதனை நமக்கு தேவை. தற்பரிசோதனை ஒவ்வொரு நாளும் தேவை. ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்வோம் என்றால் நேற்றுக்கு செஞ்ச தப்பை இன்னைக்கு கொஞ்சம் செய்ய மாட்டோம், கொஞ்சம் யோசிப்போம், ஐயோ நேற்றுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதுக்கு தான் பரிசோதனை. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது. சங்கீதக்காரன் தூங்கும் போது சொல்கிறார், என் இருதயம் உமக்கு முன்பதாக கேடு உள்ள இருக்கக்கூடாது, ஆராய்ந்து பாரும். ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை, கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
உணர்த்துகிறார் அல்லவா? சில நேரங்கள் உணர்த்துகிறார்ல, சில நேரத்தில் பேசாதுன்னுவார், சில நேரத்தில் போவாதுன்னுவார். ஆனால் நம்ம கேட்கறதே இல்லை. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டாம், கேட்டால் அவரோடு ஒட்டி கொள்வீர்கள். அப்படி தானே இருக்குது. கேட்கக்கூடிய இருதயம் உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குது. காது இருக்குதா? எல்லாருக்கும் காதுள்ளன் கேட்க கடவன்னா, ஏசு சொன்ன உபதேசத்தை காதில் எல்லாரும் கேட்டாங்கல்ல. இந்த காதில் விட்டு இப்படி விடுறவங்க இருக்காங்க, இங்கே வாங்கி இங்கே போயிடும். சில நேரத்தில் இதில் போவாது. பார்த்துருக்கீங்களா? சபையில் வந்து உட்காருவாங்க, உங்களை இல்லை, நீங்கள்லாம் நல்லவர்கள், கவனிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்க சிந்தனை பிரியாணி கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம், வீட்டுக்கு போயிருக்கோம், கறி கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம், எழுந்தோடனே என்ன சொன்னோம் தெரியாதுன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் சில நேரத்தில் சொல்கிறது, எல்லாரும் இங்கே இருங்கோ அப்படின்றது. யாரும் வெளியே போயிடாதீங்க. சரீர பிரகாரத்தில் உட்காந்துருப்பீங்க, உங்களை போல கவனிக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லைன்னு தெரியும். ஆனால் அந்த 1 மணி நேரம் எங்கே போய் சுற்றிட்டு வரோம் எண்ணங்கள். அதனால தான் ஏதோ பாட்டு பாடி வச்சுட்டே வர, மனம் ஒரு குரங்கு அது தாவிக்கிட்டே இருக்குதான். மனித மனம் ஒரு குரங்குன்னு எழுதி வச்ச கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். தாவிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் கூட சிந்தனை எண்ணங்களை அடக்க முடியுதா? அதனால தான் பவுல் சொல்ல, எந்த எண்ணத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோன்னுவார். அது சிறைப்பட மாட்டேன்து, எப்படியா சிறைப்படுத்துகிறோன்னுவார். எங்கேயாவது சுற்றிக்கிட்டு வருது. சிலருக்கெல்லாம் கதை ஏதாவது சொன்னோம்னா வந்துடும் சிந்தனை, இங்கே வந்து உட்காந்துரும். ஓ, கதை ஆரம்பிக்கிறாங்க, காக்கா கதை, குருவி கதைன்ற மாதிரி ஆகிடும். அதனால் பிரசங்கத்தை விட எது ஞாபகம் இருக்கும்? கதை ஞாபகம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் நிறைய இடங்களில் கதை சொல்கிறாங்க. இங்கே கதையே சொல்கிறது இல்லை, அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வரும். லேலூயா. அப்போ தற்பரிசோதனை இல்லாவிட்டால் நம்முடைய எண்ணங்கள் பழைய வாழ்க்கையிலே போயிட்டு இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, அடுத்தவும் உங்களை பார்த்து சொன்னால் அது குற்றமாக இருக்கும். நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அது மனம் திரும்புதலில் இருக்கும். ஆனால் நீங்கள் உணருங்கள், அடுத்தவன் பேசுறதை விட்டுருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் எண்ணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் நடக்கை எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுடைய பேச்சு எப்படி போயிட்டு இருக்கு, மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை இடரெல்லாம் இருக்குதா? அப்போ கடவுளுக்கு முன்பதாக இடரெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சுங்க. மாறணும். திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை சுத்திகரிப்பு செய்யணும். திருவிருந்துக்கு முக்கியம் இல்லை, உங்கள் சரீரத்திற்கு முக்கியம். கடவுளுக்கும் உங்களோடு உள்ள உறவு முக்கியம். நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்றால் அனுதினமும் பங்கு பெறலாம். அதில் உங்கள் குடும்பத்தில் அனுதினமும் அதை வைத்துக்கொண்டு பங்கு பெறலாம். பொருள் என்ன? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், திரும்ப அவர் வரப்போகிறார். இதுதான் பொருள். இதற்கு அடையாளமாக தான் நம்ம அப்பத்திலையும் ரசத்திலையும் பங்கு பெறுகிறோம். அப்போ அப்பம் ரசமும் மேன்மையா? அப்பம் ரசம் மேன்மையில் அது அடையாளம். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். அப்போ சீர்படுத்தணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கை கடவுளோடு சரியாக இணைக்கப்பட்டு இருக்கிறதா, சரியாக போய்கொண்டு இருக்கிறதா, அதில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா, அவருக்கு மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா? இல்லைன்னா அது உங்கள் வாழ்க்கை சேதப்படுத்துனா பிறகு எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ம் 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 போதும். என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் தெரியாமல் நீங்கள் போஜனமானம் பண்ணுவீங்க என்றால் நீங்கள் அபாத்திரராய் அதில் எடுக்கிறீர்கள். இது நிமித்தம் அதோடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள்ன்றார். அடுத்தவங்க உங்களை நியாயத்தீர்க்கப்படணுன்ற அதில் விளைவுகளை அனுபவிப்பீர்கள். பாத்திரவான்களை எடுப்பீர்கள் என்றால் அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க மாட்டான். அடுத்தவங்களை நியாயம் தீர்க்க மாட்டான். எப்படி எழுதுறார் பாருங்க, 32ஆம் வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, நாம் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வருகிறது, நாம் கடவுளோடு இருந்து ஒழுங்காய் செய்து கொண்டிருப்போம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவது உலக மக்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த நியாய தீர்ப்பு நமக்கு வரப்போகிறது இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருகிறது? தேவனோடு இருக்க போகிறோம். தேவனோடு இருக்க போகிறபடினாலே இப்பொழுது நாம் உணர்த்தப்படுகிறோம், இப்பொழுது நாம் சிக்ஷிக்கப்படுகிறோம். புரியுதுங்களா? அதான் தெளிவாக எழுதுறாரு அங்க. இப்பொழுது ஏன் சிக்ஷை வருகிறது? ஏன் அந்த வார்த்தை நம்மை குத்துகிறது? ஏன் நம்மை மாற்றிக்கொள்ளணும்? ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பில் உலகத்தாரோடு நமக்கு இருக்க நியாய தீர்ப்பு வரவுந்துடக்கூடாது.
இல்லை என்றால் அபாத்திரமாய் புசிப்பதினாலே உள்ள நியாயத்தீர்ப்பு அதோடைய விளைவுகள் நாம் அனுபவிக்கக்கூடாது. நாம் கடவுளோடு இருப்போம் என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து, நம்மை நாமே நிதானித்து, அடுத்தவன் மேலே கண்ணு வைக்காமல் நம்முடைய கண் நம்ம மேலே வச்சு உள்ளே ஆராய்ந்து பார்த்து, நான் இதற்கு பாத்திரவானாக இருக்கிறேனா, இது அப்பமும் ரசமும் அல்ல, அது அவருடைய மரணத்திற்கு அடையாளம், அவர் வரப்போகிற அந்த எதிர்பார்ப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம், ஒரே ரத்தத்தில் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற சமநிலை எனக்குள்ளே இருக்கிறது என்ற சிந்தையோடு நாம் எடுப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதுக்கு ரொம்ப விவரித்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள், டைம் இருக்காது, இப்போ டைம் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு இது பொருள் என்னன்றது சொல்கிறேன், முக்கியத்துவம் என்னன்றது சொல்கிறேன். முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. அந்த உறவு எப்படி ஏற்படுத்தப்பட்டது? அவருடைய மரணத்தினாலே. அப்போ மரணம் ரொம்ப முக்கியமானது. அந்த மரணத்தை நினைவு கூறும்படிதான் திருவிருந்து நாம் எடுக்கிறோம். அப்போ திருவிருந்து என்பது ஒரு வேளை போஜனம். அது நம்மளும் எடுக்கிற மாதிரி இல்லை. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் என்ன பண்ணுறேன், எல்லாரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு எல்லோரும் ஒரு 100 சப்பாத்தி சுற்றுன்னு வந்துடுங்க, திராட்சை ரசம் ஒரு 4 பேர் பண்ணிட்டு வாங்க, உட்காரும் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவோம். இதுதான் அன்னைக்கு உள்ள போஜனம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் வந்தாங்க பாருங்கள். முதல்ல சரீரம் மென்று சாப்பிடக்கூடாது, அது நாக்கில் வச்சவொடனே கரைஞ்சணுன்னு தான் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அப்படி வச்சவொடனே கரைஞ்சி போயிடுது. அது இந்த சிஎஸ்ஐ இந்த இதுலேருந்து வந்தவங்களாம் தெரியும், நானும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான். ஆரம்ப நாட்களில் இந்த ரசத்தை கொடுக்க மாட்டாங்க, அது அவங்க மாத்திரம்தான் குடிக்கணும், தான் பரிசுத்தவான்கள், அவங்க சாப்பிட்டு குடிச்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் இப்போவும் இந்த அரசியல் புது நன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த ஒரு ஏஜ் வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு நாள் அந்த புது நன்மை கொடுப்பார், நன்மை. அது ஒரு பெரிய கிராண்டாக நடத்துவாங்க. எப்படி போயிடுச்சு பாருங்கள், சத்தியத்தையே சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க பாருங்கள். இது நான் கடவுளோடு இருக்கிறேன், அவருடைய மரணத்தினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன், அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் அடையாளமாய் நான் இந்த ஒரு போஜனத்தை சாப்பிடுகிறேன். இது சாப்பிடுவதனாலே அவர் எப்பொழுது வருவார் என்கிற எதிர்பார்ப்பு எனக்குள்ளே உண்டாகி இருக்கிறது. இது என்னை ஆசீர்வதிக்கிறது. இந்த சிந்தை நமக்குள்ளே வேணும். இந்த சிந்தை இல்லைன்னா நமக்கு அபாத்திரவான்களாக இருப்போம், பயபக்தியே இருக்காது. பயபக்திக்குரிய அர்த்தம் என்ன? நான் கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருக்கிறேன்னா அவரிடத்தில் அன்பு கூறுவதும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிதலுக்கும் பேர் தான் பயபக்தி. நான் பயபக்தியாக இருக்கிறேன்றது வேறு ஒன்றும் கிடையாது. புள்ள அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? சொல்கிறதெல்லாம் கேட்குறவனா இருப்பான், அவன் தான் பயப்படுறவன். டிமிக்கு கொடுத்துட்டு போகிறவெல்லாம் பயப்படுறவன் கிடையாது, ஏமாத்துருவன். கர்த்தரிடத்திலே பயபக்தியாக இருக்க நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படுவதுக்கு பேர் தான் பயபக்தி. இது இல்லைன்னா பயபக்தி என்பது இல்லை. அப்போது இதுலேயும் நமக்கு ஒரு பயபக்தி வேணும்னா இந்த உறவில் இருப்போம் என்றால் பங்கு பெறலாம். இதற்கு ஒரே ஒரு தகுதி, கடவுளோடு நீங்கள் இருக்கிறீர்களா எடுப்பதற்கு. கொடுப்பதற்கு என்ன தகுதி? கடவுளோடு இருக்கிறீர்களா. இதுக்கு ஒரு ஆர்டினேஷன் பண்ணு, அதை பண்ணு. பாத்திரம் தூக்கத்துக்கு கூட ஆர்டினேஷன். இன்னைக்கு எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது பாத்திரம் தூக்குறவங்க கூட ஒழுங்காக இருக்கான், கொடுக்குறவங்க கேடு கெட்டவனாக இருந்து கொடுத்துட்டு இருக்கான்னு என் பக்கத்தில் உட்காந்துக்கிற பேசினுங்க. அவரும் தெருவுந்து எடுக்கிறவர். பாத்திரம் தூக்குறவனாவது ஒழுங்காக இருக்கிறான், கொடுக்குறவன் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு வரான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது நடக்குது. அதுக்கு தான் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் சீஷர்கள். உங்களை விட ஒரு மேலே நிற்கிறேன்னா ஒரு பொறுப்பு இருக்குது, அவ்வளோதான். இது பதவி இல்லை, இது ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான். முடிஞ்சு போயிடுச்சு. பவுல் என்ன சொல்லுகிறார்? அழகாக வாசிக்கும் போது சொல்கிறார்ல, தன்னை மற்றவர்களோடு உடன் வேலை ஆட்கள். 3ஆம் அதிகாரத்தில் வாசம் இல்லை, பவுலா அப்போலாவா? பவுல் நடலாம், அப்போல நீர் பாய்ச்சலாம். அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. விலையை செய்கிறது யார்? கர்த்தர். நாங்கள் எல்லாரும் அவருக்கு உடன் வேலையாட்கள். முடிஞ்சு போயிடுச்சு. நாம் எல்லாரும் கடவுளுடைய உடன் வேலையாட்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தானம் இருக்கிறது, அவருடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். இதில் பெரியவன் சின்னவன் என்று எழுதி அர்த்தமே இல்லை, சொல்வதற்கு அர்த்தமே இல்லை. மிகப்பெரிய ஒரு மனிதர் பவுல், அப்போஸ்தலன் எனப்பட்டவர், பெரிய படித்தவர், அப்பவே பட்டதாரி படித்தவர், கமாலியல் கிட்ட படித்தவர்.
தன்னை உடன் ஊழியனாக அழைக்கிறார். தீத்து என்னுடைய உடன் ஊழியன், தீமோத்தி என் உடன் ஊழியன், லூக்கா என் உடன் ஊழியன், நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பண்ணையில் ஒன்றாய் வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதை விட பெருமை வேற என்ன? இதுக்கு முன்னாடி அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு இந்த பண்ணிக்கிட்டு. என் சமீபத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், சென்னை பாஸ்டர் லைக் மாமா, எல்லாருக்கும் முன்னாடி ரெவரண்ட்டுன்னு போட்டு இருந்துச்சு. என்னதான் எனக்கும் இதுவரையிலும் புரியல. மதிப்புக்குரியவரும் பயபக்திக்குரியவரும் அவர் ஒருவர் தான். நம்மை மதிப்புக்குரியவர்களாக பயபக்திக்குரியவர்களாக நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்ள முடியாது. மற்றவங்க பார்த்தா நம்மளை கொஞ்சம் மதிப்பு கொடுக்கலாம். மதிப்புன்றது சிறியவர்களுக்கும் கொடுக்கணும், பெரியவர்களுக்கும் கொடுக்கணும். போட்டால் தான் மதிப்பு என்பது அர்த்தம் இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கை முறை மிக முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம், மற்றவர்களுக்கு எனக்கு நான் முதல்ல பிரயோஜனமாக இருக்கேனா, கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கேனா, அப்படி ரெண்டும் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து. அதனால் ஆரம்பித்தது திரும்ப முடிக்கும் போது சொல்கிறார் 33ஆம் வசனம், ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். சுயநலமாக இருக்காதீங்க. ஆரம்பிக்கும் போது அதானே ஆரம்பித்தார், முடிக்கும் பொழுது அதில் தான் முடிக்கிறார். ஒருவன் முந்தி சாப்பிடுகிறான், நீங்கள் எடுத்துன்னு முந்தி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இதுதான் சபை. அனைவரும் சேர்ந்து பங்கு பெறுவது, இதுதான் சபை. ஒரே சரீரமாக இருப்பது, இதுதான் சபை. சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது, இதுதான் சபை. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக தான் சபை கூடி வருதல். எனவே சபை கூடி வருதல் அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று எபிரேயருக்கு எழுதுகிற எபிரேயாக்கியன் தெளிவாக சொல்கிறார். சபை கூடி வருதல் விட்டு விடாதீங்க. 168 மணி நேரம் வாரத்தில் இருக்குது. நம்ம ஒரு 2 மணி நேரம் இங்கே கூடுறோம். அந்த 2 மணி நேரத்தை நாம் இழப்போம் என்றால் அந்த வாரம் முழுவதும் ஏதோ ஒரு இழப்புன்ற மாதிரி இருக்கும். ஏனென்றால் இங்கே மகிழ்ச்சி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, ஒருவர் பார்க்கிறோம், ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே அந்த ஐக்கியம் இருக்கிறது. இதற்காகத்தான் கூடி வருகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. எனவே கர்த்தருக்குள் இருந்த சிந்தையை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. இந்த சிந்தையோடு தான் நம்ம வாழணும். இப்போ எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்களா திருவிருந்துக்கு? கொடுக்கறது கூட நம்ம தான் சபையில் இருக்கும் யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். அப்படி தான். இதுக்காக ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ஜிப்பா போட்டுட்டு ஒயிட் பேண்ட்டு போட்டுட்டு முகம் ஃபுல்லாக வழிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சில கேள்விகள்லாம் உண்டு. நான் ஜாலியாக ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்பேன். ஆண்டவரே, முகத்தெல்லாம் வழிக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஏன் வச்சேன்னு கேட்பேன். தேவையே இல்லை. நான் அப்படி தானே கேட்கணும் அவரை. அப்போ நாம் ஒரு கோட்பாடை கொண்டு வந்துடணுமா? கொண்டு வர முடியாது. அவங்கவுங்க ஒரு கோட்பாடு, ஒரு டாக்டரினை வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதுதான் வேணுன்றாங்க பாருங்கள். அதுதான் கட்டாயம். அடுத்த மேலே அதை கட்டாயப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுதான் மோசமான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் புறப்படும் பொழுது காதணிகள், செயின் எல்லாத்தையும் கேட்டு வாங்குங்கள், அவங்களா கொடுப்பாங்கன்னுவார். அப்படி வாங்கிட்டு வர சொன்னவர் நீ கைட்டி போட்டுன்னா சொல்லுவார். என்னன்னா உன் பற்றுதல் அதிலே இருக்கக்கூடாது. முடிஞ்சு போயிடுச்சு. உனக்கு ஆசை அதில் போயிடக்கூடாது. அவ்வளவுதான். அதை மாத்திரம் நான் போட மாட்டேன். ஆனால் 40,000க்கு நான் சாரி கட்டிக்குவேன், 50,000க்கு கட்டிக்குவேன்னா இது அதை விட கொடூரமானது. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை முறை. உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வையுங்கள். அடுத்தவர்களோடு நல்ல உறவில் இருங்கள். மற்றவர்களை மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள். இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடையதுன்னு சொல்லாதீங்க. உங்களுடையது நம்முடையதுன்னு சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் கிறிஸ்தவுடைய வாழ்க்கை முறை. அவன் ஆரம்பத்தில் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், சொத்தெல்லாம் விற்றாங்க. உங்கள் சொத்தெல்லாம் நீங்கள் விற்க வேண்டாம், 2-3 இருந்துச்சுன்னா 1 கொடுங்க. மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. அப்போது திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவதில்ல, நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பதினாலே திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 1வது ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படி இல்லை.
திடீர்னு 4வது ஞாயிற்றுக்கிழமை மாற்றிடுவோம், திடீர்னு 2வது மாற்றிடுவோம். எப்போ வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் திருவிருந்தல்ல கர்த்தர் வரும்போது போயிடலாம். அல்லேலூயா. என்னைக்கு வருவார் தெரியாது, எப்போ வருவார் தெரியாது, 24 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வருவார் தெரியாது. ஏறி போனவங்கெல்லாம் இதுக்கு போகணுன்னு நினச்சாங்க, லண்டன்கா எங்கே போய் கிளம்பிச்சு, லண்டன் போகணுன்னு நினச்சாங்க. ஏறின இடத்திலே போவோன்னு நினைக்கல யாருமே. இல்லை இல்லை, மனிதனுடைய லைஃப் அதுதான். நல்ல ஒரு டாக்டர் ஃபேமிலி ஏறி உட்காந்து கூட உள்ள செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்களோடு அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினச்சாங்க. வாழ்க்கை இதுதான். அதனால் பொறாமை, பெருமை, எரிச்சல் இதெல்லாம் துப்பி போட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள், அடுத்தவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போம்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? படுத்து தூங்கினவங்க காலைல எழுந்திருக்கிறது இல்லை. அப்படி போயிடுது வாழ்க்கை முறை. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்கள் ஓட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் துணித்திடும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் விழுந்து பணிந்து அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு சுதந்தரிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அவர் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னா, உயிரோடு இருக்கும்பொழுது சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை அல்லது கடவுளோடு உள்ள உறவை நான் காத்து கொண்டேன். எவ்வளோ ஒரு அந்த மன உறுதி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு பாருங்க. எனக்கு கொடுத்த விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அந்த ஒரு மனதைரியம் நமக்கும் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி செபிக்கலாமே. அற்புதமான ஒரு தேவன், அவரோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரியது என்று உணர்ந்து பாருங்கள். இன்றைக்கு நாம் சபையில் நின்று கொண்டு இருக்கோம். ஒருவேளை ரட்சிக்கப்படாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் இருக்கும்? இந்த ஒரு உறவை கொடுத்ததுக்காகவே நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
உம்மோடு வாழும்படிக்கு நீர் எங்களை கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரே உம்மை வணங்குவதில்லை, உம்மோடு வாழக்கூடியது. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்களே, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதிலே நாங்கள் நிலைத்திருக்க, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்க, எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள, ஆண்டவர் இன்னும் உம்மை புரிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. சபையார் அர்ப்பணிக்கிறேன், குடும்பம் தனித்தனியாக அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்திலே வளரட்டும், உம்முடைய சத்தியத்திலே மொக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இருக்கட்டும். ஒருவேளை இன்றைக்கு இரவு, இன்றைக்கு மதியம் இந்த வருகை இருக்கும் என்றால், இந்த நேரத்தில் இந்த வருகை இருக்கும் என்றால், நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. பரிசுத்தத்திலும் நீதியிலும் எங்களை வளர்த்து கொள்ள வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் இருக்கட்டும், பலன் இருக்கட்டும், பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், எல்லா கடன்களும் மாறட்டும். தொடர்ந்து நடத்துவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.